அல்லாஹ் இப்பொழுது நம்முடைய மதரசத்துல் உஸ்மானியாவின் 37ஆம் ஆண்டு நிறைவு விழா இனிதே துவங்குகின்றது. ஆரம்பமாக குழந்தைகளினுடைய போட்டிகள் நடைபெறும். இதிலே சூரா போட்டி, துவா போட்டி, ஹதீஸ் மனன போட்டி மற்றும் பேச்சு போட்டி, உரையாடல் போன்ற போட்டிகள் இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். இந்த போட்டிக்கு நடுவராக நம்முடைய தாசம்பாளையம் பகுதி மஸ்ஜிதே குபா பள்ளிவாசலினுடைய பேஷிமாமும் நமது உஸ்மானியா பெண்கள் அரபு கல்லூரியினுடைய பேராசிரியருமான மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அப்துல் காதிர் மிஸ்பாய் ஹசரத் அவர்கள் போட்டிகளுக்கு நடுவராக இருந்து சிறப்பிப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆரம்பமாக இப்பொழுது போட்டிகள் தொடங்கப்படுகின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மாணவர்கள் கவனிக்கணும். உங்களுக்கு ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு சூறா போட்டி இன்ஷா அல்லாஹ். எந்த மஜ்லிஸாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய வசனத்தை கொண்டு ஆரம்பிப்பது ஒரு பரக்கத். புரிஞ்சா? சூறா போட்டி இருந்து இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிப்போம். இப்போ இதில் வரிசையாக பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. வரிசையாக தான் கூப்பிடுவேன்னு சொல்ல முடியாது. மாற்றி மாற்றி என்ன செய்வேன், கூப்பிடுவேன். அப்போ நீங்கள் உங்களுடைய தஜ்வீது அதே மாதிரி எந்த விதமான திக்கு திணறல் இல்லாமல் அழகாக ஓதுவதை கொண்டு என்ன செய்யப்படும், மார்க்கிடப்படும். வேறு எந்த மாணவிகள் யாரும் எனக்கு தெரியாது, எல்லாமே எனக்கு புதுசு தான். அதனால் இப்போ நான் போடுற மார்க்கு நீங்கள் எப்படி இங்கே நீங்கள் வாசிக்கிறீங்களோ, எப்படி ஓதுறீங்களோ அதை வச்சு தான் என்ன செய்யப்படும், நான் மார்க்கு போடணும். மதரசாவில் நல்லா ஓதிருப்பீங்க, அப்போ இந்த கூட நல்லா ஓதி இருக்குமே, என்ன இங்கே மார்க் கம்மியாயிடுச்சுன்னு அப்படின்னா அது இந்த இடத்தை பார்த்து முடிவு செய்யப்படும். மதரசாவில் நல்லா சூப்பர் ஓதிருப்பீங்க, இப்போ இந்த கூட்டத்தை பார்த்து அல்லது ஏதோ விளையாட்டுத்தனமாக கவன குறைவாக நீங்கள் செய்யப்படும் சின்ன ஒரு இது கூட உங்களுடைய மார்க் என்ன செஞ்சிடும், குறைஞ்சிடும். அப்போ மதரசாவில் அது ட்ரைனிங். இங்கே நீங்கள் என்ன செய்யணும், தைரியமாக ஓதணும். ஆனால் இந்த குர்ஆன் ஷரீஃபை பரக்கத்தை கொண்டு மதரசாவில் இந்த போட்டி வைக்கப்படக்கூடிய நோக்கம் என்னன்னா, இன்ஷா அல்லாஹ் மௌத்து வரைக்கும் இந்த சூறா நீங்கள் மனநலமாக வச்சுக்கணும், மறக்கக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் மௌத்து வரைக்கும் இருக்கணும். தொழுகையில நீங்கள் ஓதி ஓதி பார்க்கணும். இந்த 10 சூறா என்ன செய்யணும், இந்த 10 சூறாவுக்கு நீங்கள் ஹாஃபில், இந்த 10 சூறாவுடைய ஹாஃபில்கள் நீங்கள். இந்த 10 சூறாவையும் நீங்கள் செய்யணும், டெய்லி ஓதி பார்க்கணும். போட்டி முடிஞ்சிருச்சு, இனி எடுத்து வச்சிடலாம், இனி அடுத்த வருஷம் போட்டிக்கு மனப்பாடம் செஞ்சுக்கலான்னு மட்டும் இருந்துடக்கூடாது. புரிஞ்சா? எல்லா நாளும் ஓதணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இப்போ ஆரம்பமாக நேரம் குறைவாக இருப்பதினால் இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் மதரசா உஸ்மானியாவின் 37ஆம் ஆண்டு நிறைவு விழா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்து வரைக்கும் இந்த மக்தப் மதரசா தொடர்ந்து நடத்தாட்டக்கூடிய தௌஃபீக்கினை அல்லாஹ் தருவானாக. இதற்காக எல்லா விதத்திலும் உதவியாகவும் மதரசா நடத்தக்கூடிய எல்லா விதத்திலும் உதவி செய்த உஸ்தாத்மாராக இருக்கட்டும், நிர்வாகிகளாக இருக்கட்டும், சுற்றக்கூடிய மக்களாக இருக்கட்டும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இம்மையில் நாளை மறுமையில் இரட்டிப்பான கூலி அல்லாஹ் தந்து புரிவானாக. அப்போ மஜ்லிஸ் ஆரம்பிக்கப்படும் பொழுது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனம் ஓதி ஆரம்பிக்கப்படும். கிராத் மதரசாவுடைய மாணவன் முஹம்மது ரிசான் அவர்கள் கிராத் ஓதுவார்கள். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.
ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى وأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மென்மேலும் குர்ஆனுடைய தொடர்பை நம்முடைய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் அதிகப்படுத்துவானாக. சலாம் சொன்னால் பதில் சொல்லுங்கள். சலாம் சொன்னால் பதில் சொல்லணும். ரசூலுல்லாஹுடைய பெயரை கேட்டால் என்ன செய்யணும்? ஸலவாத் சொல்லணும். இந்த கீதம் மதரசா மாணவிகள் சல்மா, கனி, அர்ஷியா இருக்காங்களா? சரி இன்ஷா அல்லாஹ். சரி, நம்ம போட்டி ஆரம்பிக்கப்படுது இன்ஷா அல்லாஹ். முதல் போட்டியாளராக ஜே ரஹ்மத் ஃபாத்திமா இன்ஷா அல்லாஹ். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. சூரத்துல் கஹ்ஃப் ஈலாஃபி குரைஷ். A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Li'ilafi Quraisy ilafihim rihlatas sita'i was-sayf falya'budu rabb hadzal bait alladzi at'amahum min ju'in wa amanahum min khawf. إذا جاء نصر الله. Bismillahirrahmanirrahim. Idza jaa nasrullahi wal fath wa ra'aitan nasa yadkhuluna fi dinillahi afwaja fasabbih bihamdi rabbika wastaghfirh innahu kana tawwaba. Bismillahirrahmanirrahim. Ara'aita alladhi yukadzibu bid-din fadhalika alladhi yad'ul yatim wa la ya'ullu ala ta'amil miskin fawailul lil musallin alladhina hum
Assalamualaikum. Assalamualaikum taala wabarakatuh. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Qul ya ayyuhal kafirun. Qul ya ayyuhal kafirun la a'budu ma ta'budun wa la antum a'biduna ma a'budu wa la ana a'bidum ma battum wa la ana a'bidum ma battum wa la antum a'biduna ma a'budu lakum dinukum waliyadin. Bismillahirrahmanirrahim. Alam tara kaifa fa'ala rabbuka bi ashabil fil. Alam yaj'al kaidahum fi tawlin wa arsala alaihim tayran nababil tarmihim bi ijaratin min sijjin faja'alahum ka'asfin ma'kul. Bismillahirrahmanirrahim. Ara'aital ladzi yukadzibu bid-din fadzalikal ladzi yad'ul yatim wa la ya'udhu ala ta'amil miskin fawailul lil musallin alladhina hum 'an salatihim sahun alladhina hum yura'un wa yamna'una al-ma'un. Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. Muhammad, please. Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Qul ya ayyuhal kafirun. Qul la ayyuhal kafirun la a'budu ma ta'budun wa la antum a'biduna ma a'budu lakum dinukum waliyadin. Bismillahirrahmanirrahim. Tabbat yada abi lahab. Tabbat yada abi lahabin wa tab ma aghnaa maluhu wa ma kasab sayasla naran dhata lahab wa amra'atuhu wa ammalatal hatab fi jidha hablum min masad. Ila Quraish. Bismillahirrahmanirrahim. Li'ilafi Quraisy ilafihim rihlatash shita'i wasyayf falyaqudu rabb hadzal bait alladzi at'amahum min ju'in wa amanahum min khauf. Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. Muhammad Qasiyah.
بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر حاسد إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد قل يا أيها الكافرون بسم الله الرحمن الرحيم قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனத்தை ஒரு சின்ன பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வருவதை அல்லாஹ் நேசிக்கிறான், அல்லாஹ் விரும்புகிறான். பெருசான பிறகு மறந்துடக்கூடாது, சரியா? இப்போ சின்ன பிள்ளைங்க ஞாபகம் இருக்கும், பெருசான பிறகு என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது. இப்போ வயசு போக போக என்ன ஆகும்னா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் அந்த சூரத்துல் ஃபாத்திஹா கேட்டாலே மறந்துடும் நிறைய பேருக்கு. இது 10 சூறாவாச்சு இன்ஷால்லா அதிகப்படுத்தணுமே தவிர என்ன செய்யக்கூடாது, 10 சூறாவை மறந்துடக்கூடாது. தொழுகையில ஓதி பார்த்துட்டே இருக்கணும். நீங்கள் ஓதுவதை அல்லாஹ் விரும்புகிறான். உங்களுக்காக மலக்குகள் துவா செய்கிறாங்க. அந்த குர்ஆன் ஓதக்கூடிய பிள்ளைகளுக்காக வேண்டி கடலில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் உங்களுக்கு துவா செய்யுது, இஸ்திஃபார் செய்யுது. இப்போ நிறைய ஹதீஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ சிறப்புகள் இந்த குழந்தைகளுக்கு இருக்குது. அப்போ என்ன செய்யணும், இந்த குர்ஆனை இன்ஷா அல்லாஹ் ஓதிட்டே இருக்கணும். பார்த்து ஓதுவதையும் வச்சுருக்கணும், மனப்பாடம் பண்ணதையும் மறக்காம வச்சுருக்கணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. 5 பிள்ளைகள் ரொம்ப அழகாக ஓதுனீங்க. அது கொஞ்சம் சபையில் ஓதுனால கொஞ்சம் பயம் வந்துருச்சு தானே, மற்றபடி சூப்பராக ஓதுனீங்க, எல்லாம் அழகாக ஓதுனீங்க. இந்த சபையில் ஓதும்போது கொஞ்சம் நடுக்கம் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நல்லா தஜ்வீதா ஓதுனீங்க, நல்லா தௌஃபீக் செய்வானாக. எல்லா பிள்ளைகளுக்கும் குர்ஆனை அழகாக ஓதக்கூடிய தௌஃபீக் எல்லாம் தந்தல் புரிவானாக. இதற்காக முயற்சி செய்த உஸ்தாத்மார்களுக்கும் வீட்டு பெற்றோர்களுக்கும் எல்லாம் நிறைவான நற்கூலி எல்லாம் தந்தல் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த போட்டியாக தயாரா, அடுத்த போட்டிக்கு எல்லாம் இன்ஷா அல்லாஹ் பரக்கத் செய்யும். துஆ போட்டி. சரி, இப்போ உங்களுக்கு 20 துவா இருக்குது அதானே? 20ஐயும் கேட்க முடியாது, நல்லா 20 தஹ்கீகா தெரியும் நாங்கள் நம்புகிறோம். அப்போ என்ன செய்யணும், ஒரு 4 துவா கேட்கப்படும். அது எது வேணா இருக்கும். ஒருத்தருக்கு திரும்பி திரும்பி வந்து இருக்கும், சிலவத்துக்கு இலகுவாக இருக்கும், சிலவத்துக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் எது மனப்பாடம் பண்ணலையோ அதே திரும்பி கேட்டுருவேன். அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி இருக்க மாட்டீங்க, அது கேட்க திரும்பி பார்த்தா உங்களுக்கு அது வந்துடும். புரிஞ்சா? இப்போ எல்லாம் 20 மனப்பாடமாக இருக்குதா? பரக்கத் செய்யும். நீங்கள் துவா அன்றாட வரக்கூடிய துவா தான். நீங்கள் தூங்கும் போதும் மனோஜம் கழிக்கும் போது இதுன்னா அன்றாட உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய துவா நீங்கள் பயன்படுத்திகிட்டே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த போட்டி முடிஞ்ச பிறகும் சாப்பிடும்போது சரி, அதையும் மறந்துடக்கூடாது. சாப்பிட்றதுக்கு மறக்க மாட்டோமோ, அதையும் என்ன செய்யக்கூடாது, துவாவை சொல்வதற்கும் என்ன செய்யக்கூடாது
மறக்கக்கூடாது. சரி, இன்ஷா அல்லாஹ். இதில் 5 பேரா? இப்போ துவா பேப்பர் கையில் வச்சுருக்கீங்களா? இல்லையா? இல்லை கல்புக்குள்ள வச்சுருக்கீங்க? அப்படியா? மனசுக்குள்ள வச்சுருக்கீங்களா? வீட்டில் வச்சுருக்கீங்களா? வீட்டிலே இருக்கட்டும். சரி, துவா போட்டி இப்போ பசங்களும் தான் ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு பிள்ளைங்க தான் ஆரம்பிச்சோமா, இப்போ பசங்களுக்கு என்ன செய்வோம்? சார் ஆரம்பிப்போம். லுக்மான் ஃபயாஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பால் குடிக்கும் போது ஒரு துவா. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹி வஸினா மின்ஹு. வீட்டிற்குள் நுழையும் போது ஒரு துவா. اللهم إني أسألك وخير المولد وخير المولد بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم على الله ربنا توكلنا. ஒழு செய்யும் போது ஒரு துவா. பிஸ்மில்லாஹிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி அலா தீனில் இஸ்லாம். நாய் கடிக்க வந்தால் ஒரு துவா. கல்புஹும் பாசித்துல் திராயில் மஸீத். கஷ்டங்கள் ஏற்படும் போது ஒரு துவா. லா இலாஹா இல்லல்லாஹ் இல்லா அன்த லா இலாஹா இல்லல்லாஹ் இன்னா அன்த சுப்ஹானக இன்னி மினல் ஸாலிமீன். சரி, சாமி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஹம்மது நபீல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பெற்றோருக்காக ஓதும் துவா. ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. தக்பீர் கட்டியுடன் ஓதும் துவா. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக இஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹா கய்ருக. ஒழு செய்து முடித்த பின் ஒரு துவா. அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வ ஜஅல்னி மினல் முத்தஹஹிரீன வ ஜஅல்னி மின் இபாதிக ஸாலிஹீன் லா ஃபலைஹிம் வ லா ஹும் யஹ்ஸனூன். வீட்டிற்குள் நுழையும் போது ஒரு துவா. اللهم إني أسألك خير المولد وخير المخرج بسم الله أرجنا بسم الله ولجنا على الله ربنا توكلنا. மனங்கள் கழித்து விட்டு வெளியே வரும்போது ஒரு துவா. كفرانك الحمد لله الذي أذهبني لدى وعافاني. சரி, சாமி. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.
அர்ஷிலா. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. பாவம் செய்தால் ஓதும் துவா. أستغفر الله الذي لا إله إلا هو الحي القيوم وأتوب إليه. வீட்டிற்கு நுழையும் போது ஓதும் துவா. اللهم إني أسألك خير المخرج بسم الله ولجنا على الله ربنا توكلنا. கண் திருஷ்டி ஏற்படாமல் இருக்க ஓதும் துவா. ما شاء الله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. முழு செய்து முடித்த பின் ஓதும் துவா. புரியுமா? முழு செய்து முடித்த பின் ஓதும் துவா. முழு செய்து முடிச்ச பிறகு اللهم اجعلني من التوابين اللهم اجعلني من التوابين واجعلني من عبادك الصالحين يا رب عليه ولا هم يحزنون. முழு செய்யும் போது ஓதும் துவா. بسم الله العليم والحمد لله على دين الإسلام. கஷ்டங்கள் ஏற்படும் போது ஓதும் துவா. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. முகமது சமீமுல். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. வீட்டிற்கு நுழையும் போது ஓதும் துவா. اللهم إني أسألك خير المولد وخير المخرج بسم الله ولجنا بسم الله أرجنا على الله ربنا توكلنا. முசாவா செய்யும் போது ஓதும் துவா. تقبل الله منا ومنكم وغفر الله لنا ولكم. முழு செய்து முடித்த பின் ஓதும் துவா. اللهم إني أسألك خير المولد اللهم اجعلني من التوابين واجعلني من المتأخرين واجعلني من عبادك الصالحين لا خوف عليهم ولا هم يحزنون. மலங்கள் கழித்துவிட்டு வெளியேறும் போது ஓதும் துவா. ما شاء الله لا غفرانك الحمد لله الذي أذهب عني الأذى وعافاني. السلام عليكم ورحمة الله وبركاته. ஃபாத்திமா சஜா. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. முழு செய்யும் போது இடையிடையே ஓதும் துவா. اللهم إني اللهم اغفر لي ذنبي وسهل في داري وبارك لي في رزقي. கஷ்டங்கள் ஏற்படும் போது
إلا أنت سبحانك إني كنت من الظالمين. வீட்டை விட்டு வெளியே بسم الله توكلت على الله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. வீட்டிற்கு நுழையும் اللهم إني أسألك خير المخرج وخير المخرج. بسم الله علجنا بسم الله بلجنا على الله ربنا توكلنا. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சிறிய வயசுல ஒரு 20 சூறாக்களை 20 துஆக்களை 10 சூறாக்களை ஒரு மனப்பாடம் வச்சிருக்கீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பான வாழ்வாதாரத்தை எல்லாம் உங்களுக்கு தருவானாக. இந்த துஆக்களை எல்லாம் மறக்காமல் இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இங்கே வந்து மறந்துங்கிறதை நான் செஞ்சிடக்கூடாது, வெளியே போய் மறந்துடக்கூடாது, சரிங்களா? நல்லா ஓதி பக்தி இருக்கணும். அன்றாட செய்யக்கூடிய நம்முடைய தேவைகளில் தான் என்ன செஞ்சிருக்கு, துஆவை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்காங்க. அப்போ நீங்கள் தூங்கும்போது, மனதில் கழிக்க போகும்போது, வெளியே வரும்பொழுது, ஒழு செய்யும்போது, ஒழு செய்ய மாட்டீங்க, ஒழு செஞ்சிட்டீங்களா? செய்யலை, யாரும் செஞ்சிட்டீங்களா? இப்போ ஒழு செய்யும் போது என்ன செய்யணும், அந்த துஆவை ஓதினா அப்படி நடைமுறையில் கொண்டு வந்துட்டீங்கன்னா மறக்காது. அப்படி ப்ராக்டிக்கல் என்ன செய்யணும், கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா நீங்களே மறக்கும்னு நினைச்சாலும் என்ன செஞ்சாரு, அது மறக்காது. அது நீங்கள் ஒழுவு செய்யணும். இப்போ மலஜலம் கழிக்கும் போது என்ன செய்யணும், அந்த துவா ஓதணும். சாப்பிடும் போது என்ன துவா அது ஓதணும். அது மறந்துட்ட என்ன, அந்த துவா ஓதணும். அப்படி துவாவை என்ன செய்யணும், கொண்டு வந்துட்டே இருக்கணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அருமையாக மாஷா அல்லாஹ் சிறந்த முறையில் அழகான முறையில் சொன்னீங்க. பொதுவாக வந்து பெரியவங்களுக்கே ஒரு சபையில் நின்று பேசுவதற்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கும். சின்ன பிள்ளைகள்னா இவ்வளோ தைரியமாக வந்து நீங்கள் பேசும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கும். இப்போ இதில் முதல்ல யார் வந்தது, ரெண்டாவது யார் வந்தது, மூணாவது யார், அதெல்லாம் நம்ம இதிலே நீங்கள் ஏற்றிக்கலாம். புரிஞ்சா? நீங்கள் எல்லாருமே முதலுக்கு தகுதி தான். இப்போ இங்கே இருக்கிற நிகழ்வை பார்த்து நம்ம முடிவு செய்கிறோம், ப்ரைஸ் வரலையே, முதல்ல நம்ம வரலையே, கிஃப்ட் போயிடுச்சு அப்படி வருத்தப்படக்கூடாது. அல்லா இடத்துல உங்களுக்கு உயர்ந்த கிஃப்ட் இருக்கும். மனப்பாடம் செஞ்சுருக்கீங்கல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பின்பற்றிய அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். புரிஞ்சாமா? இந்த சுன்னத்தை அதிகமாக செஞ்சுட்டே இருக்கும் பொழுது நபியோடைய முஹப்பத்து உங்களுக்கு வரும், உயர்ந்த சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும். மற்றவு தான் உங்களுடைய வாழ்க்கையை அலங்கரிக்கும், உயர்ந்த சொர்க்கம் கிடைக்கும். ஒரு யஹூதியர்கிட்ட சொல்லப்படுச்சு, இஸ்லாமியர்கள் வஃபாத்தான பிறகு சொர்க்கம் கிடைக்கும். அப்படி சொர்க்கத்துல என்ன இருக்கும், சொர்க்கத்துல என்ன இருக்கும், என்ன சொல்லுவீங்க? சொர்க்கத்துல என்ன இருக்கும்? நம்ம கேட்கறதுலாம் கிடைக்கும், அப்படிதானே? பிரியாணி கேட்டா என்ன செய்யும், பிரியாணி கிடைக்கும், அப்படிதானப்பா? கிடைக்காதா? கிடைக்கும். நினைத்த பொருளெல்லாம் அல்ல என்ன செய்யும், கண்ணுக்கு முன்னால கொண்டு வருவான். இங்க ஒரு பொருள் உங்களுக்கு வேணா அதுக்கு முயற்சி செய்யணும், அத்தாட்ட சொல்லணும், வாங்கி தருவாங்களா, இல்லை, இவ்வளவு பிரச்சனை இருக்குது. ஆனா நீங்க நினைத்தால் அல்ல உடனே என்ன செய்வான், கொடுக்கக்கூடிய இடம் சோரம். அதே உயர்ந்த 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 மாளிகை உங்களுக்கு இருக்கும், எந்த விதமான கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது, தூக்கம், அதே வலி வேதனை எதுவும் இருக்காது. இதெல்லாம் சொல்லல சஹாபாக்கள். சொர்க்கத்துல என்ன இருக்கும் கேட்கும் பொழுது, அப்படி சொர்க்கம் பேசுறீங்க, சொர்க்கத்துல என்ன இருக்கும் அப்படின்னு ஒரு யூதன் கேட்கும் பொழுது சஹாபாக்கள் சொன்ன செய்தி, சொர்க்கத்தில் எங்கள் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க. வேற எதையும் சொல்லல. யார் கூட இருப்பா?
முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க. அதை விட உயர்ந்த பாக்கியம் எங்களுக்கு வேணாம். ரசூலுல்லாஹ்வுடைய நெருக்கத்துல கூட இருந்த எங்களுக்கு போதும், அதுதான் எங்களுக்கு உயர்ந்த சொர்க்கம் அப்படின்னு சஹாபாக்கள் சொன்னாங்கன்னா, இப்போ மற்ற பிள்ளைங்க இங்கிருந்து ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்தை நீங்கள் மனதில் செய்யணும், நல்லா ஆழமாக பதிக்கணும். இந்த துவாவை மனப்பாடம் பண்ண வைக்கிறது, இந்த சூறாவை சொல்லி தர்றது, இதெல்லாம் நீங்க என்ன செய்யணும், ரசூலுல்லாஹ் மீது முஹப்பத்துக்கு ஒரு வழி காரணமாக. இப்போ நம்ம சுன்னத்தை பின்பற்றது ரசூலுல்லாஹ் மீது முஹப்பத்தோடு செஞ்சு பாருங்க, உயர்ந்த நன்மையாக ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்து நமக்கு திரும்ப கிடைக்கும். பரவாயில்ல, நம்ம சொல்லிக் கொடுத்த விஷயம் இந்த சின்ன பிள்ளைங்க செய்கிறாங்கல்ல, சாதாரண சாப்பிட்றது நம்முடைய தேவை, அது ஆரம்பத்தில் ஒரு பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிட்றாங்களே, என்னுடைய வழிமுறை இந்த குழந்தைங்க பின்பற்றுறாங்க. பெரியவங்க செய்யறது வேற, சின்ன பிள்ளைங்க நீங்க செய்யும் பொழுது நபியவர்களுக்கு எடுத்து காட்டப்படும் ரொம்ப முஹப்பத் ஆவார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஹதீஸுடைய போட்டி. ஹதீஸ் என்னன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை, நபியவர்கள் மொழிந்த விஷயம், ரசூலுல்லாஹ் ஒரு செயலை ஆமோதித்து அனுமதி கொடுத்த விஷயம் தான் ஹதீஸ். அந்த ஹதீஸ் நீங்க மனப்பாடம் செய்யும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, யாரு 40 ஹதீஸை மனப்பாடம் செய்யறாங்களோ வஜபத் ஷஃபாஅத்தி, என்னுடைய பரிந்துரை ஷஃபாஅத்து அந்த மனிதருக்கு வாஜிபாயிடுச்சுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில ஹதீஸில் தஹலல் ஜன்னா, சொர்க்கத்தில் அவங்க நுழைவாங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெரிய பெரிய ஹதீஸ் இல்லை, சின்ன ஒரு ஹதீஸை மனப்பாடம் செஞ்ச போதும் யாருடைய ஷஃபாஅத்து கிடைக்கும், ரசூலுல்லாஹியுடைய ஷஃபாஅத்து கிடைக்கும். ஷஃபாஅத்து என்ன, யாரை கையெல்லாம் காமிச்சு நீங்க வீட்டுக்கு போய் சொல்றேன், நீ வீட்டுக்கு போங்கம்மா அப்படின்னு சொன்ன என்ன செய்வீங்க, இப்போ போயிடாதீங்க, மதரசாவில் இருக்கும்போது வீட்டுக்கு போங்க, லீவு அப்படின்னு சொன்னாங்க, ஜாலி அவங்க வீட்டுக்கு போகல. அதே மாதிரி தான் நாளைக்கு மதுரையில ரசூலை யாரெல்லாம் கை காமிச்சு நீங்க சொர்க்கவாசி போங்க அப்படி ரசூலுல்லாஹ் ஒரு விரலை காமிச்சு சொல்லும் பொழுது எந்த விதமான தடையும் இருக்காது, அல்லாஹ்வே அனுமதி கொடுத்துருவான். நீங்க என்ன செய்யுங்க, நேரா சொர்க்கத்துக்கு போயிருங்க. ஏன், உங்களுக்கு யார் ஷஃபாத் செய்தா, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத். நீ என்ன இபாதத் செஞ்சீங்க, அது ரெண்டாவது. ரசூலுல்லாஹ்வுடைய நாவல இந்த மாணவர், இந்த பிள்ளைய நீங்க சொர்க்கத்துக்கு போங்க, உஸ்மானியில் ஓதக்கூடிய இந்த 40 பிள்ளைங்க நீங்க சொர்க்கத்துக்கு போங்க, நசீவாக்குவானாக. இந்த 40 பிள்ளைகள் சொர்க்கத்துக்கு போவாங்க ரசூலுல்லாஹ்வுடைய நாவல வந்துருச்சுன்னா எந்த விதமான தடையும் இல்லை, எந்த மலக்குகளும் தடை செய்ய மாட்டாங்க, நேராக போயிடலாம், சொர்க்கத்திற்கு போயிடலாம். உங்களால உங்க பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை நசீவாக்குவானாக. அடுத்த போட்டியாக ஹதீஸுடைய போட்டி. சரிம்மா, ஒரு 4 ஹதீஸ் கேட்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அதே 5 பிள்ளைகள் இன்ஷா அல்லாஹ். சரிம்மா, ஹதீஸ்